அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. பொதுவாகவே மிதுன ராசினா இவங்களுடைய அதிபதி புதன் பகவான். இதனால பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே ஏமாற்ற முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களை தான் வைக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், பேரவும் முடியுங்க. இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தனக்கு சாதகமாக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மிதுனம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாவே எல்லாமே ஈஸியாக பழகக்கூடியவங்க. ஒரு முறை இவங்க கிட்ட யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் நட்பாக இருக்கணும் அந்த ஆசை வந்துருங்க. அந்த அளவுக்கு இயல்பான எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய குணம் படைச்சவங்க. ஆனால் மிதுனத்துக்கு உதவிக்குன்னு பார்த்தோன்னா யாருமே வரமாட்டாங்க. விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி என்னதான் மிதுனம் கஷ்டப்பட்டாலும் கடினமான உழைப்பு போட்டாலும் சரிங்க, அந்த ஒட்டுமொத்த உழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிச்சை எடுத்தாரா பெருமாள் அதை பிடுங்கி தின்னாரா அனுமாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க இவங்க வாழ்க்கை. இவன் கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி வச்சிருந்தா அது மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி படக்குன்னு பிடுங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக ஒரு குரூப் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது சொல்ல போனாக்க ரத்த உறவுகளே இவங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. இவங்க பாவம் நினைக்கிறதுக்கு, இவங்களை பாவம்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட உணர்ச்சிகளை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு நினைக்கிறதுல மிதுனம் முதன்மையானவங்க. இப்படி உயர்ந்த உள்ளம் படித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுதுங்க. மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் சரிங்க, மீண்டும் மீண்டும் உயிர் தளர்ந்து வாழக்கூடிய பண்பு இயல்பிலேயே மிதுன ராசிக்கு இருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, இது நாள் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுடா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் அப்படி கிடையாது. உனக்கு இனிதான் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு வரப்போகுதுங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் செய்யவே கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இதோட உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது, இதில் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே மாற்றமாகறாங்க, அந்த மாற்றமாகக்கூடிய கிரகங்கள் யார், கூட்டணியில் யார் நிற்கிறாங்க, 2 கிரகங்களுடைய வலிமை என்ன, பலவீனம் என்ன, நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான பதிவு தாங்க இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்றைக்குமே நம்மளோட சேனலில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாங்க கண்டிப்பாக இருக்கும். ஒரு இருண்ட அறைக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒளியை தரக்கூடிய உங்களுக்கான உறவு தாங்க நம்முடைய இந்த ராசி பலன் சேனல். உங்களோட பயணிக்கும் நான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு முழுசாக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் என்கிட்ட இருந்து உண்மையாக உங்களுக்கு கொடுப்பேங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்களாக மாற போகிறீங்க. எவ்வளவு சங்கடம் குடும்பத்தில் இருந்திருக்கலாம், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் சுப காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்பெஷலான மாதிரி உங்களுக்கு மாறப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு குறைவில்லாத வாழ்க்கையாக வாழ போகுதா இருக்க போகுது. எப்படி அப்படின்னா
நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டந்தாங்க இனி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தொட்டதை தொடங்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அக்கம் பக்கம் எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டுங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் சரியாகிற மாதிரி பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. எதையுமே முடிச்சு காட்டக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மிதுன ராசிக்கு உண்டாக போகுது. இது வரைக்கும் என்னென்னா புத்தி கூர்மை இருக்குது, புத்தி சாத்திரம் இருக்குது, எல்லாமே இருந்துமே எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்ட மாதிரி வாழ்க்கை தாங்க மிதுன ராசி இது நாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. இது இல்லையா, கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்தை இல்லைன்னு மறுக்கவே முடியாதுங்க. அந்த நிலையில் மாற்றம் வருது. குறிப்பாக பொருளாதார வளம் மேம்படுதுங்க. அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி போன மாதம் வரைக்கும் கூட படாத பாடுபட்டு இருப்பீங்க. உங்களுடைய சொந்த பணமே உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட வெளியில் போய் மாட்டியிருந்திருக்கும். கேட்டு கேட்டு கிடைக்காத ஒரு நிலையை நீங்கள் கடன் வாங்கி அல்லல் படக்கூடிய நிலையில் கூட கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உன்னதமான நிலையை அடைய போகிறீங்க. தொழிலெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் தொழில் செய்கிறது எல்லாமே ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. இது ஆண்களும் சந்திச்சிருப்பீங்க, பெண்களும் சந்திச்சிருப்பீங்க. அதில் மாற்றம் வரும். இதே மாதிரி குடும்பத்தில் முன்னேற்றமும் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. இதோட பணமும் நல்லா இருக்குங்க. சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா பண விரயமும் உங்களுடைய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ எப்படா நீங்கள் கெட்டு போவீங்க, எப்படா உங்களை ஏதாவது ஒரு வகையில் மாட்டி விடலாம், எப்போ தான் நீங்கள் அழுகுவீங்கன்னு ஒரு கூட்டம் பார்த்துட்டே இருக்குங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கிடைக்க விடாமல் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எச்சரிக்கையாக இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சரி மிதுன ராசி விழுறதும் எழுறதும் தான் வேலையா அப்படிங்கிற அளவுக்கு எந்த விஷயத்துலையுமே தோல்விதான் அடைஞ்சிருப்பீங்க. எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. இனி எந்த பிரச்சனையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு சேரும். தொழிலையும் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கிட்ட அனுசரணை கிடைக்குங்க. அரசாங்க விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகள் பெறதுக்கு வாய்ப்பு அமையும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முன்னேற்றமான பாதையில் வியாபாரம் தொழில் விருத்தியாகுங்க. வரவு செலவு கணக்கு மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. வண்டி வாகனங்களை பிரத்யேகப்படுத்துறது ரொம்பவே கவனம் தேவை. அடுத்தது கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் ரொம்ப அனுகூலமான சஞ்சரிப்பில் இருக்கிறதுனால மாணவ மணிகளுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பிற்கான விரும்பிய பாடம் கிடைக்கிறதுக்கான எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இதோட இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கையை விட்டுட்டு போன வாய்ப்பு, உங்கள் கையை விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாமே திருப்ப சேரும். உறவுகள் கூட சொல்ல போனால் யோசிப்பீங்க. திடீர்னு எதுவுமே இல்லாமல் அழுதுட்டு உக்காந்துட்டு இருந்தோம், புலம்பிட்டு உக்காந்துட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா எல்லாமே இருக்கே, ஒருவேளை நம்ம என்ன கனவு கண்டுறோமோ அப்படிங்கிற அளவுக்கு கனவா நனவான தெரிய முடியாத அளவுக்கு நீங்கள் மூச்சு மொட்டக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரங்க இது. இந்த பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா, ஜூன் போனால் ஜூலை காற்றே அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்தாலுமே அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வசந்த காலமாக அமையுங்க. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறது நடக்கும், ஆசைப்படுறது கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். எதுக்குமே குறைவில்லைங்க. எல்லாத்துக்கும் மேலே புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக கார் வாங்கிறது. ஆனால் மழையில் நீச்சல் அடிக்கக்கூடிய நேரம்னு சொல்லி முடிக்கலாங்க. ஏன்னா சனி
பகவானும் குரு பகவானும் சரி உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. மாற்றி மாற்றி நான் செய்கிறேன் நீ செய்யுங்கிற அளவுக்கு இவங்க 2 பேரோட அமைப்பு வந்து நல்லது கெட்டது நடக்கிறது யார்? 9 நவக்கிரகங்களில் இதில் ரொம்ப வலிமையான கிரகம். நமக்கு ஆபத்துனாவேப்பா ஜாதகத்தை போய் கொடுத்துருப்பா, சனி பகவான் ஏதாவது எனக்கு வேலையை காட்டுறாரான்னு பாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நாங்கள் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்சத்தில் முதல்ல பார்க்குறது சனி பகவானும் அடுத்தபடியாக குரு பகவானும் தாங்க. அவர் எந்த விஷயத்தை கொடுக்குறாரோ அவர் அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதிகமாக கொடுத்துட்டு தாங்க நல்ல வாய்ப்பை தேடுவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மட்டுமே வேலை பார்ப்பாரு. ஸோ நல்ல வேணா பாருங்கள், இப்படி தாங்க நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவங்க 2 பேருமே இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. மிதுன ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் சிந்தைகள் அதிகமாக இருக்கும். சூரியன் அங்கே இருக்கிறதுனால பெரிய மனுஷங்களோட தொடர்பு ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இத்தனை நாளாக என்ன நினச்சிங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும் அதை அப்படியே பிடிச்சிட்டு மேலே வந்துடுவேன்னு என்னோட திறமையை வெளிப்படுத்திடுவேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான நேரம் வந்து இப்போ கிடச்சிருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அமோகமாக ஆரம்பிங்க. நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையுமே ஒதுக்கி வைக்காமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணாதிசயங்களை கொண்ட மிதுன ராசி. நவ கிரகங்களில் இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க. எடுத்த காரியத்தை திறன்பட செஞ்சு முடிக்கக்கூடியவங்க, உறுதியாக செயல்பட்டு நினச்சதை அடையக்கூடியவங்க. இதுக்கும் மேலே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வாழ்ந்து வரக்கூடியவங்களும் நீங்கள் தான். இது என்னங்க பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் கொண்டவங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு 10 குட் நியூஸோடு வந்திருக்குங்க இந்த வீடியோ பதிவு. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்க போகுது. எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போகுதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே தண்ணி வெடி கிடையாதுங்க. ரோட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருமணம், வெளிநாடு யோகம் எல்லாமே சாதகம். ஒரே குஷி தான் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இனி இருக்க போறீங்க. இந்த விஸ்வாச வருஷம் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் மிதுன ராசிக்கு சூரிய பகவானினோட பெயர்ச்சி தான் இல்லையா. தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானின் இடம்பெயரக்கூடிய பொருத்தம். ஸோ 6வது இனி வரக்கூடிய நாட்களில் பொதுவாக இந்த மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களோட மாதத்தை வச்சு தாங்க இந்த மாதத்தோட பலன்களை கணிக்க முடியும். அந்த வகையில் சூரிய பகவான் இப்போ எங்கே போயிருக்காருன்னா மிதுன ராசிக்கு, உங்களுடைய சொந்த ராசிக்கு வந்திருக்காரு. இதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு. ஸோ இதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள் இருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதா செய்துங்க. அதையும் சேர்த்து தெளிவாக பார்ப்போம். எது நல்லது எது கெட்டது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படியெல்லாம் நாசுக்காக பழச்சிக்க தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசி மிருக சீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 3 பாதங்களும் அடக்குங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக 9 பாதங்களை கொண்ட ராசி தாங்க மிதுன ராசி. உங்கள் ராசியோட அதிபதி புதன், இவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. விசேஷமான ஒரு அமைப்பு. நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லணும்னா உங்கள் ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இனி ஏற்றம் தான். உங்கள் வாழ்க்கையில் இவங்க 2 பேரும்
உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குறாங்க. எடுத்த காரியங்கள், செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி மாற்றம்னு பார்த்தோன்னா உங்கள் ராசியில் 6க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொழிலில் புதிய வேலையில் மிகுந்த தடையை சந்திப்பீங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் நல்லதாக சொன்னேன், உடனே தடைன்னு சொல்கிறேன். இருந்தாலுமே இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை தான் பார்ப்பீங்க. கூடவே சொல்லிட்டேன்னா யார் என்ன செஞ்சாலும் சரி வளர்ச்சி தான். ஏன்னா சூரிய பகவான் ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியவர். உங்களோட ராசியில் வெளிச்சம் தரார போயிடுவாரா? வெளிச்சம் தராமல் போயிடுவாரா? அடுத்தது குரு, முழு சுபத்துவம். இவரெலாம் இருக்கப்ப உங்களுக்கு என்னங்க கவலை? ஓகேங்களா? அதாவது அதிர்ஷ்டமும் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகிறீங்க. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது எல்லாருமே உங்களுடைய ராசியில் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களை வச்சு மாத பலன்கள் சொல்லப்படுது இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகம். ஒட்டுமொத்தமாக சொல்கிறேங்க, முயற்சிகளில் வெற்றி கொடுக்குறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வெற்றியடையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு, யோகம். இதோட குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. என்ன தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒரு 8 எடுத்து வைய, நான் உன்னை 10 8 கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் உண்டாக போகுது. திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக வேணால் இருங்க, இல்லை மறுமணத்துக்கு வரன்னு பார்த்தா கூட சரி, நல்ல வரணும். அதே போல் குழந்தை பிராப்தம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகியுமே குழந்தை வரம் கிடைக்காம அது கனவாகவே இருந்த உங்களுக்கு அந்த கனவு பழிக்க போகுதுங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ மிதுன ராசி வெளிநாட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி பணமே குறி தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இதோட பார்த்தோன்னா ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. பண வரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் கால் வச்சாலுமே அங்கங்கே உங்களுக்கு பண வரவு இருக்கும். சொல்லப்போனால் பணத்தின் மீது கால் வைக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தொட்டதெல்லாம் புழங்க மாற்றம் மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. விட்டதை பிடிப்பீங்க. பணத்தை நோக்கியே உங்களோட பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை அடையக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்குது. வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லாமே பல மடங்கு இருக்க போகுது. திருமண யுகம் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கிடைக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறதான், முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சும்மா எண்ணத்தில் நினைக்கிறது எல்லாமே பழிக்குங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பழக்கங்களை கொடுக்க போகிறாரு. 2வது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட முன்ன சொன்ன மாதிரி தான் திருமணம் நடக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க. மூத்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஏற்றம் உண்டாகும். இதோட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகுங்க. சுப செலவுகள் உண்டாகும். மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கான யோகம் இருக்குங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வேலையின் மூலமா வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகக்கூடிய யோகம் இருக்கு. இங்கிருந்து அங்கே போகலாம், அங்கிருந்து இங்கே வரலாம். ஒரு எண்ணம் போல வாழ்க்கை உங்கள் கையில் அமையுங்க. அதே மாதிரி தொழில், இந்த ஐடி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு. கலை தொழிலில் இருக்கவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கவிஞர் கட்டுயாளர்கள் இந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, தொழில் ரீதியாக மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எடுக்குதுங்க. அற்புதமான காலகட்டம். அதை குறிப்பாக சொல்கிறேன். மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க மிதுன ராசியோட எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே நீங்கள் என்ன துறையில் இருந்தாலும் சரிங்க, வேலைக்கு போங்க போகாதீங்க, வீட்டில் இருங்க, தொழில் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலுமே சரி நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான
நாட்கள்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த அதிர்ஷ்டங்கள், இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிலச்சிருக்க அனுதினமும் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். அது விநாயக பெருமான் கோயிலுக்கு தினம் தினம் 10 குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீர்வுக்கு வரும். கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. கைக்கு வரவே வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வரும். சொத்து சுகம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை அபகரணங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை வியாபாரம் எல்லாமே களை கட்ட போகுது. ஆனால் என்னன்னா, குடும்பம் ராசி செய்யக்கூடாத விஷயம் ஒன்றுங்க. என்ன தெரியுமா? யாரையுமே பகச்சிக்காதீங்க. நல்லவனோ கெட்டவனோ எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவை. அதே மாதிரி பேச்சில் கவனம் தேவை. முன்கோபத்தை குறைச்சிக்கணுங்க. இதோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது. இந்த ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதுன ராசிக்கு இந்த நாட்கள் எப்படிப்பட்ட பொது பலன்களை தான் இப்போ பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்களோட வளர்ச்சிக்காக மற்றவங்களோட வாழ்க்கைக்காக தன்னுடைய உழைப்பை தானமாக கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் ஞான மோட்சகாரன் கேதுவும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றுங்க. இதனால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விரும்பிய இடத்த வாங்குவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக